சோசியல் மீடியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட சுயநலம்தான் காரணம் அப்படிங்கிறது. அது மட்டும் காரணம் இல்லை, அவருடைய பொதுநலம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவர் அந்த பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வந்தது. தமிழகத்தில் எப்படி அரசியல் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியும். சென்ட்ரலில் அரசியல் பண்ணுறதை வச்சுட்டு தமிழகத்தில் பண்ணால் அதெல்லாம் சாத்தியப்படாது. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே வந்தார். அதே போல் ரொம்ப முக்கியமாக தமிழகத்தில் பிஜேபியை வளர்த்தது, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தது அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இதை நம்ம தமிழிசை அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்ததுனால கட்சி வளரலை, அவர் வர்றதுக்கு முன்னாடியே கட்சி பலமாக தான் இருக்குது, வேறு பலமாக தான் இருக்குது. ஆனால் மரம் தழுக்கலை, ஒரு இலை கூட வரல. சரிங்களா? யார் நீங்களாக இருந்தாலும் சரி தான், நம்ம பொன்னார் அவர்களாக இருந்தாலும் சரி தான், எல்முருகன் அவர்களாக இருந்தாலும் சரி தான், நீ எத்தனை பேர் இருந்தீங்க? 3% மேலே உங்களால் வாக்கு வங்கியை உருவாக்க முடிஞ்சுதா? அண்ணாமலை அவர்கள் வந்து 2 வருடத்தில் 11% நம்மளுக்கு எடுத்து காமிச்சார். ஓகேவா? அப்போ அவர் வந்ததுனால கட்சி வளரலைன்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஓகேங்களா? அப்புறம் நம்ம இப்ராஹிம் அவங்க மதிப்புக்குரியவங்க, எப்படிப்பட்டவங்க, நல்ல ஒரு முஸ்லீம் மதத்தில் இருந்துட்டு ஒரு இந்துக்களுக்காக வேண்டி பாடுபடுற, ஒரு இந்து சபா கட்சிக்காக வேண்டி பாடுபடுற ஒரு உன்னதமான மனிதர். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை வெளியே வந்தது கண்டனம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லது. அவங்க கருத்து, அது எந்த மாறுபட்ட கருத்தும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா. முக்கியமாக அதில் என்ன பார்க்கணுன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அண்ணாமலை அந்த கட்சியில் இருக்கும்போது சுயநலத்தோடு தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. சுயநலத்தோடு இருந்திருப்பார்னா உங்கள் கட்சிக்கே அவங்க வந்திருக்க மாட்டாங்க. சரியா? மக்களுக்காக வேண்டி ஒரு நல்ல தலைவன் வந்துட்டாங்கன்னு தான் 3% இருந்த ஓட்டு 3% இருந்த ஓட்டு 11% வந்திருக்குனாலே மிக முக்கியமான காரணம் அவருடைய நல்ல தலைமை பண்பு தான் நம்மளுக்கு இத்தனை சதவீதத்தை உயர்த்தி கொடுத்து. நீங்கள் அதை தவறாக சொல்கிறீங்க. ஆனால் அவர் சுயநலத்தோடு தான் கட்சியில் இருந்தாருன்னு சொல்கிறது தவறான வார்த்தைகள்.